ஏசப்பா உண்மையுள்ள தேவனா இந்த வருஷத்தோட கடைசி நாள் வரைக்கும் நம்மளை கூட்டு வந்திருக்கிறாங்கல்ல. எவ்வளோ போராட்டங்கள், சிக்னஸ், லாஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ தீங்கின் மத்தியிலும் ஏசப்பா நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளோட ஹீலரா, நம்ம ஃபேமிலி டாக்டரா, நம்ம பீஸ் மேக்கரா, நம்மளோட கைடா, டீச்சரா, ஷீல்ட், ஷெப்பர்ட், ஹை ப்ரீஸ், நம்ம டவர், ஃபோர்ட்ரஸ், ரெஃப்யூஜ், நம்மளோட ராக்கா இந்த வருஷம் முழுக்க நம்மளை எவ்வளோ கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. வசனத்தில் எழுதியிருக்கு Samuel 7:12. Then Samuel took a stone and set it up between Mizpah and Shen. He named it Ebenezer, saying, "Thus far the Lord has helped us." எழுதியிருக்கிறது போல இம்மட்டும் தாங்க நம்ம எபினேசர் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கூடயே இருந்து நம்ம தேவை எல்லாத்தையும் சந்திச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தேவனை நம்ம நன்றியோடு இந்த புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஏசப்பா உங்கள் கருத்தை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் என் கருத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை பரலோகத்தை மன்னா கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த புது வருஷத்தில் நாங்கள் நுழையும் போது நீங்கள் எனக்கு எபினேசராக இருந்து எங்களுக்கு தாங்க ஏசப்பா. என்ன தடை வந்தாலும் நீங்கள் எங்கள் தடையை மாற்றி போடுங்க ஏசப்பா. தேவையெல்லாம் சந்திச்சு அவங்க சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. யாரெல்லாம் கவலையோடு இருக்காங்க அவங்க கவலையெல்லாம் பாரத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றிட்டாங்க ஏசப்பா. இந்த வருஷத்துல ஏசப்பா செஞ்ச எல்லா காரியங்களுக்கு வேண்டி நீங்க ஏசப்பாயிட்ட நன்றி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளை நடத்தின எபினேசர் நம்மளை இனிமேலும் நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a blessed year. God bless you. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடு